Indian Incorporation issued 995 shares in exchange for purchase of an office building. The title was transferred in the name of Indian Company on February 2011 and the shares were issued. The fair value of the office building was 2 lakh and the face value of each share of Indian Incorporation was 100. See, office building account debtor to share capital to share premium. அப்போ இந்தியன் இன்கார்பரேஷன் வந்து ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பில்டிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. The title was transferred in the name of Indian company on February 2011 and the shares were issued. அப்போ நீங்கள் ஷேர் இஷ்யூ பண்ணிட்டு நீங்கள் பில்டிங் வாங்கிக்கிறது உள்ளே வருவதுக்கு 10 வேணும். உள்ளே என்ன வருது? பில்டிங் வருது. வெளியே போது ஷேர் தான் போகுது. ஷேர் 995 ஷேர்ஸ், ஒரு ஷேர் 100 அப்போ 9,99,000 தான் போயிருக்குது. ஸோ அப்போ மிச்ச அமௌண்ட் வந்து என்ன வருது? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமாக தான் இருக்கும் அப்படின்றது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 4. இல்லஸ்ட்ரேஷன் 5 வந்து சேல் பேஸ்ட் சர்வீசஸ். ரிலையன்ஸ் லிமிடெட் மெயின்டெனன்ஸ் கம்பெனி ஃபார் இட்ஸ் ஆயில் ஃபீல்ட்ஸ். Maintenance company for its oil field. The services will be settled by issuing 1,000 shares of Reliance. Period for which services to be provided 1st April to July. And the fair value of these services was estimated using the market value of similar quantities 1 lakh. Nominal value per share is அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் 3 மாதத்துக்கு. ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சர்வீஸ் வில் பி செட்டில்டு பை இஷ்யூங் 10,000 ஷேர்ஸ். ஒரு ஷேரோட விலை வந்து 10 ரூபா. அப்போ 10,000 shares into 10 போடலாமான்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் இல்லை. ஏன்னா the fair value of the service was estimated using the market value of similar contractக்கு நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 1 லட்சம் கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து 1000 ரூபா கொடுத்து 1000 நாமினல் வேல்யூ பேர் ஷேர் 10 ரூபா போட்டிங்கன்னா 10,000 ரூபா தான் வரும். அது லாஜிக் இல்லை. அப்போ 90,000 ரூபா ஷேர் பேமெண்ட் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 1 லட்ச ரூபா வந்துருச்சு ஃபேர் வேல்யூ ஆஃப் சர்வீசஸ் 3 மாதத்துக்கு. ஒரு மாதத்துக்கு 3 ரெக்கக்னைஸ். அப்போ expenses account debtor to maintenance expenses account debtor to SPP reserve ஷேர் பேஸ் ரிசர்வ் தான் வைக்கிறது. ஏன்னா அங்கே வந்து விவி எக்ஸ்பென்சஸ் வந்துச்சு, எம்ப்ளாயி கொடுக்கல, மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்க்கு கொடுக்குறோம். அப்போ 33. அப்போ கடைசி வருஷத்துல இவங்க என்ன செய்ய போகிறாங்க? அவைல் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து ஷேர் பேஸ்ட் பேமெண்ட் இந்த ஈக்குவிட்டி ரிசர்வ் வந்து என்ன செய்யணும்? டெபிட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ ஈக்குவிட்டி ஷேர்ஸ் வந்து 10 ரூபா. ஏன்னா அது ஒரு ஷேர் நாமினல் 10, மிச்சம் 90 ரூபாய் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஆகும். ஸோ இந்த கணக்கு ரொம்ப ஈஸி. அடுத்த கேள்வி வந்து இல்லஸ்ட்ரேஷன் 6. இல்லஸ்ட்ரேஷன் 6 பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். பட் இது 2 விஷயம் சொல்கிறாங்க. அதாவது டாடா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இஷ்யூட் ஷேர் பேஸ்ட் ஆப்ஷன் டு ஒன் ஆஃப் இட்ஸ் கீ மேனேஜ்மெண்ட் பர்சனல் விச் கேன் பி எக்ஸசைஸ்டு எய்தர் இன் கேஷ் ஆர் ஈக்விட்டி அண்ட் இட் ஹேஸ் ஃபாலோவிங் ஃபீச்சர்ஸ். அப்போ ஆப்ஷன் 1 நம்பர் ஆஃப் கேஷ் செட்டில்டு ஷேர் 74,000, சர்வீஸ் கண்டிஷன் 3 years. நம்பர் 2 வந்து நம்பர் ஆஃப் கண்டிஷன் வந்து ஷேர் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் செட்டில்டு ஷேர்ஸ் ஃபார் ஷேர்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ ₹100 ஈச், அது 90,000. சர்வீஸ் 3 years, ரெஸ்ட்ரிக்ஷன் டு செல் அதே தான். இது கிட்டத்தட்ட பார்த்தோம், ஆல்ரெடி பார்த்த மாடல் தான் இருக்குது. ஃபேர் வேல்யூ ஈக்விட்டி ப்ரைஸ் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் சேல் 2 yearsக்கு வந்து 115 ரூபா, கிராண்டேட் 135, ஃபேர் வேல்யூ 2010, 2040, 2047. இப்போ நம்ம இந்த கணக்கு நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ அதே கணக்கு தான். சி பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ். பட் இதில் என்ன அவர் ரிப்ளேஸ் பண்ணி தான் சொல்ல, அதாவது இந்த மேனேஜ் பர்சன் விச் கேன் பி எக்ஸசைஸ் எய்தர் இன் கேஷ் ஆர் ஈக்விட்டி. ஆனால் அது கணக்கில் நம்ம பார்க்கும்போது என்ன செஞ்சுன்னா அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டார். தேர்டு சம்மில் பார்க்கும்போது கேஷ் ஆப்ஷனை எடுத்துட்டார். இங்கே வந்து கேஷ் ஆப்ஷனான்னு தெரியல அல்லது ஈக்விட்டியான்னு தெரியல. சரி, என்ன தெரியலன்னு நம்ம ஈஸியாக நம்ம போட்டுற முடியும். அப்படின்னா 74,000 ஷேர்ஸ் என்னங்க? அப்போ 74,000 ஷேர்ஸ்